أستعيذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. சகோதரர்களே, கடைசி பயான் உங்களுக்கு ரூஹை பற்றி முழு விபரம் என்ற தலைப்பில் உங்களுக்கு நான் பேசியிருந்தேன். அதில் தம்பி செல்வராஜ் அவர்கள் கேட்ட கேள்வி என்ன என்று முதலில் உங்களுக்கு போட்டிருந்தேன். அந்த கேள்வி சரியாக இந்த வீடியோவில் பதிவாகவில்லை. ஆகையால் அவர் கேட்ட கேள்வி என்னவென்று நீங்க புரிந்து கொள்ளுங்கள். அவர் கேட்ட கேள்வி மட்டும் நான் இப்பொழுது உங்களுக்கு போட்டு காட்டுகின்றேன். அந்த கேள்விக்கு தான் போன தடவை பயானில் நான் பேசியிருக்கின்றேன். இப்பொழுது கேள்வியை சொல்ற கேள்வியை கேளுங்க, நான் ஆன் பண்றேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வணக்கம் சார். இன்று நானும் நசீர் சாரும் சார்லஸ் சாரும் அல்லாஹ்வின் அனுமதியை கொண்டு ஒரு சிறு கலந்துரையாடல் நடக்கணும் சார். பேசுனதுல ஒரு சின்ன கருத்தானது, ஒரே ரூகிலிருந்து அனைத்து மனிதர்களையும் படைத்திருக்கிறான். ஒரு மனிதனுக்கு உள்ள அதே ரூகே அனைத்து மனிதர்களுக்கும் வைத்திருக்கிறான் அப்படின்னு குரான்ல வர்றத பாக்குறோம் சார். அப்படின்னா மற்ற மிருகங்களுக்கோ பறவைகளுக்கோ ரூஹ் வச்சிருக்கிறானா இல்லையான்னு ஒரு சிறிய கேள்வி உங்களுக்கு வந்தது சார். மனிதனுக்கு அல்லாஹ் ரூஹ், தேகம், உயிர் நான்கும் இருக்கிறதா சொன்னீங்க சார். முழு உண்மையை நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ பறவைகளுக்கோ மற்ற உயிரினங்களுக்கோ தேகம், உயிர் மட்டும்தான் இருக்கா, இல்ல அதுகளுக்கும் அவைகளுக்கும் ரூகை கொண்டு படைத்திருக்கிறானா அப்படின்னு ஒரு சிறு கேள்வி எங்களுக்கு வந்தது சார். நீங்க அல்லாட்ட தான் கேட்கணும்னு சொல்லியிருக்கீங்க. கேட்டுக்கொள்கிறோம் சார். அல்லாட்ட கேட்கணுங்கிறத. உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருக்குமானால் ஞானமுள்ளவர்களிடம் கேட்டறிந்து கொள்ளுங்கள்னு வர்றதுனால உங்களோட மேலான கருத்தை கேட்க விரும்புறோம் சார். தவறு இருந்தா மன்னிக்கிறோம் சார். வணக்கம் சார். இப்பொழுது அவர் கேட்ட கேள்விக்கு தான் நான் போன தடவை ரூஹை பற்றி முழு விவரம் என்ற தலைப்பில் பேசியிருந்தேன். அதை போஸ்டும் பண்ணிட்டேன். இந்த வீடியோல போட்டேன், யூடியூப்ல போட்டேன். அந்த கேள்வியை நீங்க கேட்டிருக்காதனால கேள்வியும் போடுறேன். இப்பொழுது மேலும் இன்னொருவர் ஒரு கேள்வி கேட்டிருந்தார். தம்பி சார்லஸ் என்பவர் அந்த கேள்வியை கேட்டிருந்தார். அந்த கேள்வியை நான் உங்களுக்கு போட்டு காட்டுகின்றேன். அந்த கேள்விக்கும் வருகிற ஞாயிற்றுக்கிழமை அதுக்குண்டான பதிலும் விளக்கமும் சொல்லப் போகின்றேன். அந்த கேள்வியை இப்பொழுது குறித்துக் கொள்ளுங்கள். அந்த கேள்விக்கு தான் பதில் வரப்போகின்றது அடுத்த வாரத்தில். இப்பொழுது கேள்வியை நான் இப்பொழுது ஒளிபரப்பு செய்கிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வணக்கம் சார். இப்போ நம்ம குரூப்ல கொஞ்சம் பேர் நம்பிக்கை கொண்டிருக்காங்க சார். இப்போ அவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் வந்து ஃபேமிலியா இருக்கிறதால வந்து என்னால ஒரு அளவுக்கு மேல இதுல போக முடிய மாட்டேங்குது. என்னால அந்த அளவுல எல்லாம் ரீச் பண்ண முடியுமான்னு தெரியல அப்படின்ற மாதிரி எல்லாம் இருக்காங்க. இப்போ இப்போ நான் இருக்கேன்னா வந்து எனக்கு வந்து இந்த ஃபேமிலி இருந்தா கூட எனக்கு இந்த அல்லாவுடைய விஷயத்தால நான் எதை வேணா இழக்க தயாரா இருக்கிறேன். ஆனா எனக்கு இது அடைஞ்சுதான் ஆகணும்னு எனக்கு ஒரு எண்ணம் இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க, நமக்கு அந்த மாதிரி இருந்தாலும் முடியல எங்களால. ஏதாவது ஒரு ஒரு தடையா இருக்குது, ஃபேமிலியை விட்டுட்டு எதுவும் பண்ண முடியல, எல்லாமே ஏதோ பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்றாங்க. பட் ஆனா அல்லாட்ட அந்த விருப்பம் ஏற்படுத்திட்டு அல்லா பண்ணி கொடுத்துருவானுன்ற அந்த நம்பிக்கையே அவங்களுக்கு வரலன்றதுதான் புரியல. நீங்க அதுக்கு விளக்கம் சொல்லுங்க. இப்பொழுது தம்பி சார்லஸ் அவர்கள் இந்த கேள்வியை கேட்டிருந்தார்கள். இது எல்லோருக்கும் இப்பொழுது நடைமுறையில் நடந்து கொண்டிருக்கின்ற பெரிய ஒரு கஷ்டமான விஷயமாக இன்று ஒவ்வொருத்தருக்கும் இருக்கின்றது.
இது என்ன காரணம்? குரானை ஒழுங்கா ஓத முடியவில்லை. அதன் பழக்கத்துக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கின்றது. ஒண்ணு பிடிபட மாட்டிருக்குது. எப்படி நாங்க இத செ செயல்ல ஈடுபடுத்துறது என்ற எண்ணத்தோட இருக்கிறீங்க. எல்லாம் ஆண்கள், பெண்கள் அனைவரும் இருக்கிறீங்க. இதுதான் இன்றைக்கு நடக்கக்கூடிய எதார்த்தம் இதுதான் நடந்துட்டு இருக்குது. இப்போ இது வந்து எல்லோருக்கும் கஷ்டமான காரியம் தான். அந்த குரான் ஓதுறதும், அதை புரிந்து கொள்வதும் மிக கஷ்டமான காரியம் தான். இதற்கு நீங்க தியாகம் பண்ணுவதற்கு தயாராக இருந்தால் தான் முடியும். இந்த விஷயத்தை பற்றி மேலும் குரான் ஆயத்துக்களை கொண்டு உங்களுக்கு முடிந்தவரை விளக்கம் அளிக்கின்றேன். நீங்கள் உறுதி பெறுவதற்காக அதுவரையும் பொறுத்திருங்க. அது அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை பேசப் போகிறேன். நீங்களும் வருக. இன்னொரு கேள்வி நண்பர் செல்வராஜ் கேட்டிருந்தார். அதாவது அவரும் நசீரும் 2 பேரும் கலந்துரையாடல் செய்தார்கள். 3வது சூராவில் 81வது ஆயத் 3ல 81 அதைப் பற்றி பேசும்போது நிறைய தடங்களும், எதுவும் சரியாக புரியாமலும் போய்விட்டது அவர்களுக்கு. அது என்ன விஷயம், ஏது விஷயம் என்று கேட்டிருந்தார்கள். அவர் கேட்ட கேள்வியை உங்களுக்கு இப்பொழுது சொல்லிவிடுகின்றேன். இந்த கேள்விக்கும் முடிந்தால் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பதில் சொல்லுகிறேன். அல்லது அதுக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பதில் சொல்லுகிறேன். சிறிது அவர் கேட்ட கேள்வியை மட்டும் இப்பொழுது கேட்டுக்கொள்ளுங்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வணக்கம் சார். குரான் பயான்ல ரூஹ பத்தி ரொம்ப சிறப்பா எங்களுக்கு மேன்மையான விஷயங்களை கூறுனீங்க சார். மேலும் நீங்க இந்த ரூஹ பத்தி சிந்திங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க சார். நசீர் சாரும் நானும் இதை பத்தி ஒரு சிறு கலந்துரையாடல் சிந்திச்ச போது அத்தியாயம் 3ல 81 பின்னர் உங்களிடம் இருக்கும் இந்த ஞானங்களை மெய்ப்பிக்கும் தூதர் வருவார். நீங்கள் அவர் மீது திடமாக நம்பிக்கை கொண்டு அவருக்கு உறுதியாக உதவி செய்யுங்கள். எனவே நீங்கள் உறுதிப்படுத்துகிறீர்களா? என்னுடைய இந்த உடன்படிக்கைக்கு கட்டுப்படுகிறீர்களா என்று கேட்டார். இந்த இடத்துல நபிமார்கள்ட்ட கேட்கிறார் சார். அல்லாஹ் கேட்கிறான் சார். நாங்கள் உறுதிப்படுத்துகிறோம் என்று நபிமார்கள் கூறுகிறார்கள் இருக்கு சார். இந்த அத்தியாயத்துல இருந்து ரசூலை பத்தி நபிமார்கள்ட்ட பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே வருவார்னு எல்லாம் சொன்னதா புரிஞ்சுக்க முடியுது சார். இதுல இருந்து நசீர் சார் சொன்ன ஒரு கருத்து என்னன்னா, இந்த அத்தியாயத்தின்படி ரசூல் பயான் செய்து கொண்டிருந்த காலத்துல, அதாவது ரசூல் அல்லாவோட ஆயத்துக்களை மக்களுக்கு எடுத்து சொன்ன காலத்துல நபிமார்களோட ரூஹானது அவரோட தொடர்புல இருந்திருக்கும்னு சொன்னார் சார். இந்த கருத்து எனக்கும் சரிதான்னு தோணுது சார். ஏன்னா நபிமார்கள்ட்ட ரசூலுக்கு உறுதியாக உதவி செய்யுங்கள், நீங்கள் உறுதிப்படுத்துகிறீர்களான்னு அவன் கேட்கிறப்போ, அப்போ நடப்பு ரசூல் வாழ்ந்த நாட்கள்ல அவங்களோட ரூஹானது அவரை உறுதிப்படுத்தியிருக்கும்னு புரிஞ்சுக்கலாமா சார்? இத பத்தி ஒரு தெளிவான அறிவுக்காக ஒரு இந்த விஷயத்தோட மேன்மையை புரிஞ்சுக்கிறதுக்காக உங்களோட கருத்தை எதிர்பார்க்கிறோம் சார். வணக்கம் சார். அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் சார். தம்பி செல்வராஜ் இப்பொழுது கேட்ட கேள்விகள் அந்த 381 ஆயத்து, இதை எல்லோரும் நீங்கள் படித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஞாயிற்றுக்கிழமை இதை பற்றி பேசும் பொழுது, இதை பேசுவதற்கு நேரம் இருந்தால் ஒவ்வொரு வார்த்தைக்கும் கேள்வி கேட்டுதான் இதுக்கு நான் பதில் சொல்ல முடியும். இப்பொழுதே
3:81 ஒழுங்கா படித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு வார்த்தைக்கும் உங்களுக்கு வரக்கூடிய அர்த்தத்தை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஞாயிற்றுக்கிழமை உங்களுடன் கேட்கும் கேள்விக்கு நீங்க உடனே பதில் சொல்ல முடியும். எழுதி வைத்துக் கொண்டால் தான். அதுக்காக தான் சொல்றேன், ஒழுங்கா படிச்சுக்கங்க. என்ன சொல்லப்பட்டிருக்கின்றது, ஒவ்வொரு விஷயம் எப்படி நம்ம எடுக்கணும் என்பதை நீங்களே இப்பொழுது தயாராக வைத்துக் கொள்ளுங்கள். அந்த குரான் பயான் கிளாஸ்ல பேசும்போது அழகான முறையில் பேசுவோம். இப்படிதான் நீங்கள் ஒவ்வொருவரும் குரானை ஆயத்த ஓதி, சிந்திச்சு என்ன போட்டிருக்கிற என்ற சிந்திச்சு அந்த ஞானத்தையும், அறிவையும் எடுத்துக்கொள்ளக்கூடிய விதத்தில் இப்படிதான் ஓத வேண்டும், இப்படிதான் சிந்திக்க வேண்டும், இப்படிதான் நீங்கள் கலந்து ஆலோசனை செய்ய வேண்டும். இதுதான் ஓதுகின்ற முறை. ஒவ்வொருவரும் இந்த முறையில் ஓதினால் ஈஸியாக குரானை எளிதில் புரிந்து கொள்ளலாம். ஆகவே அடுத்த தடவை தம்பி சார்லஸ் கேட்ட கேள்வி ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லா மக்களுக்கு இன்னைக்கு என்ன செய்யணும்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த சார்ல்ஸ் கேட்ட கேள்விக்கும், இப்ப 3:81க்கு தம்பி செல்வராஜ் கேட்ட கேள்விக்கும், நசீர் அவர்கள் கேட்ட கேள்விக்கும் முடிந்தவரை அல்லாஹ் உதவி கொண்டு நான் சொல்லப் போகிறேன். அதிலும் நீங்க சிந்திக்கணும். சொன்னா நம்பிராதீங்க. நீங்க சிந்திக்கணும். பிஇஸ்னில்லாஹ், இன்ஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அழகான முறையில் இந்த குர்ஆனை பற்றி பேசுவோம். அதுவரையும் பொறுத்திருங்கள். படித்து நீங்கள் எல்லாம் தெரியா வைத்துக் கொள்ளுங்கள். வைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.